ஹலோ ஹலோ, அரை கிலோ, 3/4 கிலோ, 1 கிலோ புளி வாங்கிக்கிறீங்களா? வெரி குட். குட்டி பசங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். ரொம்ப ரொம்ப சமத்து பசங்க நீங்க எல்லாம். ரொம்ப ஜாலியா அழகா அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. வெரி வெரி குட். ஹாய் ஜானி, எப்படி இருக்க ஜானி? பிங்கி, நீ எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன். என்ன பார்க்கவே இல்லையா நீ? பார்க்கல பிங்கி நான் உன்னை. ஏன் உன் கண்ணு என்ன குருடா? பாரு, என் கண்ணு குருடா இருக்கு. கிட்ட வராதடா, பயமா இருக்குடா. டேய் என்னடா நீ? சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கயா? விபிஎஸ் இல்ல. ஓ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கூட போன வாரம் விபிஎஸ் போனமே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு எனக்கு. அங்க கூட சூப்பரான வசனம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே. ஆமா ஆமா, சூப்பரா வசனம் சொல்லி கொடுத்தாங்க, பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, கதை சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் போறப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸ்ல? ஆமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சர்ச்ல கூட சூப்பரான பாட்டு, வசனம், கதை இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படியா? ஆமா. அது மட்டும் இல்ல, நீ சொன்ன மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸும் கொடுத்திருக்காங்க. வெரி குட். சூப்பர் சூப்பர் பிங்கி. சரி, நமக்கு விபிஎஸ் சொல்லி கொடுத்த வசனம் ஞாபகம் இருக்கா உனக்கு? விபிஎஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் நாளா, செகண்ட் நாளா, தேர்ட் நாளா, ஃபோர்த் நாளா, ஃபிஃப்த் நாளா? ஆமா. எந்த நாள் சொன்னாலும் நீ சொல்லிடுவியா? நான் சொல்லட்டா? கலாய்க்காத. நான் சொல்லட்டா? சொல்லு 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 சொல்லு, நானும் சொல்றேன். ஓகே, இப்போ நான் வசனம் சொல்ல போறேன். பிள்ளைகளா கவனிக்கிறீங்களா? ஐயோ, பசங்களா கவனிக்கிறீங்களா? ஓகே, கவனிக்கிறேன்றவங்க ஒரு எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ எஸ். வாவ், சூப்பர். ஓகே, நான் வசனம் சொல்லட்டா? ஓகே, வசனம் சொல்லலாம், வசனம் சொல்லலாம். என்னை பலப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு, பலனுண்டு. வாவ். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜானி, பிங்கி, இந்த வசனம் தான் நம்ம விபிஎஸ்ல சொல்லி கொடுத்தாங்க. மறந்துட்டியா? எனக்கு ஞாபகம் வந்துச்சு எனக்கு இந்த வசனம். ஓகே ஓகே, சரி, வசனம் நம்ம கத்துக்கிட்டோம். ஆமா. ஒரு டான்ஸ் பண்ணலாமா? டான்ஸா? எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், தெரியுமா உனக்கு? எனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வருவாங்க, அவங்களுக்கும் பிடிக்கும். ஓகே. ஆமா ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கள கூட பிடிக்கும்ல. ஆமா ஆமா. ஓகே ஓகே, நம்ம டான்ஸ் பண்ணலாமா? நம்ம விபிஎஸ்ல கத்துக்கிட்டோம்ல, அந்த விபிஎஸ்ல கத்துக்கிட்டோம்ல, அந்த டான்ஸ் நம்ம பண்ணலாம். ஓகே, அந்த டான்ஸ் பண்ணலாமா? ஓகே ஓகே ஓகே. பாட்டு போட சொல்லலாமா? ஓகே ஓகே ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலாமா? ஓகே ஓகே ஓகே. 1 2 3. ஐயோ, பாட்டு நின்னு போச்சா? பிங்கி, என்ன பாட்டு ஆஃப் ஆயிடுச்சா? ஐயோ, யாரு கவனிக்கல, அதான் பாட்டுக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓ அப்படியா? ஆமா ஆமா, யாருமே கவனிக்கல. அப்ப 1 2 3 சொன்னா நடக்குமா பிங்கி? ஓகே ஓகே, சொல்லலாமா? ஓகே. 1 2. சொல்லுப்பா. என்ன பிங்கி, தூங்கிட்டு அதுக்குள்ள? சாரி. டயர்ட் ஆயிட்டியா? இல்ல டயர்ட் ஆகல. ஆமா ஆமா ஆமா. இன்னும் எவ்வளவு சாங்ஸ் இருக்கு, எவ்வளவு மெமரி வர்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து ஜாலியா நம்ம பாடணும். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. சரியா? வெரி குட்.
ஆச்சு, இன்னும் பாட்டு வரல. வந்துருச்சு வந்துருச்சு. சரி சரி. ஸ்டாரு ஸ்டாரு சூப்பர் ஸ்டாரு யாரு யாரு நான் தான் பாரு. ஸ்டாரு ஸ்டாரு சூப்பர் ஸ்டாரு யாரு யாரு நான் தான் பாரு. சந்தோஷத்தை அள்ளி தந்து அன்பான உள்ளம் தந்து, சந்தோஷத்தை அள்ளி தந்து அன்பான உள்ளம் தந்து, ஆவியின் காணிகள் அனைத்தும் விண்ணி விண்ணி ஜொலிக்குது பாரு. ஆவியின் கனிகள் அனைத்தும் என் வாழ்வில் மின்னி மின்னி ஜோடிக்குது பாரு. ஸ்டாரு ஸ்டாரு சூப்பர் ஸ்டாரு யாரு யாரு அது நான் தான் பாரு. ஸ்டாரு ஸ்டாரு சூப்பர் ஸ்டாரு யாரு யாரு அது நான் தான் பாரு. சத்தியத்தில் நான் நடந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, சாட்சியாய் நான் வாழ்ந்து சந்தோஷமாய் பின் சென்று. சத்தியத்தில் நான் நடந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, சாட்சியாய் நான் வாழ்ந்து சந்தோஷமாய் பின் சென்று. ஆவியின் காணிகள் அனைத்தும் விண்ணி விண்ணி ஜொலிக்குது பாரு. ஆவியின் காணிகள் அனைத்தும் என் வாழ்வில் மின்னி மின்னி ஜொலிக்குது பாரு. ஸ்டாரு ஸ்டாரு சூப்பர் ஸ்டாரு யாரு யாரு நான் தான் பாரு. ஸ்டாரு ஸ்டாரு சூப்பர் ஸ்டாரு யாரு யாரு நான் தான் பாரு. வாவ், சூப்பரா அண்ணா, தெரியுமா உனக்கு? வாவ், செம்ம சூப்பர் இல்ல? ஜானி எங்க போயிட்ட? ஜஸ்ட் மினிட். இதே வேலை, எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறது, அப்புறம் போயிடுது. இல்ல பிங்கி, இல்ல ஆடிட்டே இருந்தனா திடீர்னு ட்ரவுசர் கண்டி கீழே வந்துச்சுடா. அதுதான் சரி. இந்த பாட்டு என்ன சொல்லுது பாத்தியா? என்ன சொல்லுது பாட்டு? இந்த பாட்டு வந்து நம்மள ஸ்டார்னு சொல்லுது. எஸ், ஸ்டார்னு சொல்லுதுல? ஆமா, நான் ஒரு ஸ்டார் தெரியுமா? நீ மட்டும் ஸ்டார் இல்ல, நானும் ஸ்டார் தான். ஹலோ, நான் ஸ்டார் எப்படி தெரியுமா? எப்படி? நான் தான் காட்டுக்கே ராஜா. என்ன மாதிரி ஒரு பவரான ஆள் காட்டுல யாருமே கிடையாது தெரியுமா? நீ காட்டுக்கு ராஜா வரலாம், ஆனா வீட்டுக்கிட்ட வர முடியுமா உன்னால? நான் காட்டுக்கு ராஜா, நீ வீட்டுக்கு கூஜா. நீ கூஜா சொல்லாம போனால் பரவாயில்ல. எனக்கு எனக்கு இதான் பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டுல வளர்ப்பாங்க, என்ன கையில வச்சு சுத்துவாங்க, என்ன அழகா வச்சுப்பாங்க, நட்ஸ் எல்லாம் போடுவாங்க. உனக்கு போடுவாங்களா? எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தியா? என் மூக்கு பாரு, என்னுடைய அழகெல்லாம் பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. ஓ, அப்போ நீ வீட்ல ரொம்ப சூப்பரான ஆளா? எஸ், சரி சரி. ஏ ஜானி, சொல்லு பிங்கி. இங்க பாரு, இந்த லயன் சொல்லுது இதுதான் ரொம்ப பலசாலின்னு சொல்லுது. அந்த லைனுக்கு தலையே ஒழுங்கா மாற தெரியல, அது எங்கது வந்து ஓய் கடிச்சிட உன்னை. இந்த கிளி சொல்லுது இது ரொம்ப வீட்ல ரொம்ப அழகா இருக்குமா, இதுக்கு எல்லாம் சாப்பிட கொடுப்பாங்களா, இது ரொம்ப பலசாலி அப்படின்னு சொல்லுது. இல்ல இல்ல, நான் தான் வீட்டுக்கு பலசாலி, என்ன ரொம்ப அழகா என்ன வந்து சேஃபா ஏசி எல்லாம் போடுவாங்க, எனக்கு வந்து கூண்டெல்லாம் வைப்பாங்க, சூப்பரா என்ன வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே, நம்மள ஜாலியா மினு மினுன்னு சும்மா சூப்பரா ஸ்டார் மாதிரி இருக்கும்ல? ஆமா பிங்கி. சரி சரி, எங்க நம்ம ஃப்ரெண்ட காணோம்? ஆமால, எங்க போயிட்டாரு?
போயிட்டான் தெரியலையே. வந்துட்டான். கா கா கா. என்னத்த சொல்ல, நீங்களா நல்லா ஸ்டார் மாதிரி இருக்கிறீங்க. ஆனா நான் என்ன பார்த்தாலே எல்லாம் கருப்புன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு சாப்பாடு எப்படி கொடுப்பாங்கடா, தூக்கி தான் போடுவாங்க. சில பேரு என்ன வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, பாரு எவ்வளவு கருப்பா இருக்கான் பாரு, காக்கா மாதிரி அப்படின்வாங்க. நான் சாப்பாடு சாப்பிட வந்தா என்ன எல்லாரும் என்ன பண்ணுவாங்கடா, சீப்ப அப்படின்னு விரட்டுவாங்க. இதுல நான் ஒரு ஸ்டாரா? நீங்க வேணா பாடிக்கலாம் ஸ்டார்னு. மூஞ்ச பத்தியா எல்லாருக்கும்? ஏய் பிங்கி, இது பாரு எவ்வளவு கருப்பா இருக்கு பாரு. ஆமா, இந்த காக்கா எவ்வளவு கருப்பா இருக்குல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீயே ரொம்ப டல்லா இருக்க. நான் வந்து விபிஎஸ்க்கு போறேன்ல. இல்ல நல்ல கவனி பிங்கி, நானும் அந்த காக்கா மாதிரி தான். என்னது காக்கா மாதிரியா? யோ நீ மனுஷயா, என்ன அப்படி சொல்ற? இல்ல பிங்கி, என்ன காக்கா மாதிரி தான். என்னையும் எங்களை வந்து வீட்டில எல்லாம் ஒதுக்கி பேசுறாங்க. எங்க வீட்டில் வந்து எங்க அக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. விபிஎஸ்க்கு வந்தாக்கா வசனம் நானும் தான் சொல்றேன். ஆனா அவங்களுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் கிஃப்டே இல்லை பிங்கி. ஓ இதான் உன் பிரச்சனையா? அப்போ நீ ஸ்டார் இல்லையா? நீ அந்த காக்கா மாதிரி யூஸ்லெஸ் நினைக்கிறியா? ஆமா பிங்கி, என்னையும் அப்படிதான், என்னெல்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. என்ன வேஸ்ட், நான் பிறந்ததே வேஸ்ட் பிங்கி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பிங்கி. ஏய் அப்படிலாம் சொல்லாதடா. இப்போ உன் பிரச்சனைக்கு ஒரு வழி இருக்கு, அத நான் சொல்லட்டா? அப்படியா? இது பிரச்சனை வழி உண்டா? என்ன வழி சொல்லட்டா? சொல்லு பிங்கி. நானும் இந்த உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கணும், நானும் வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கணும், நானும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கணும் பிங்கி. எனக்கும் சொல்றியா? ஓகே, அதுக்கு ஒரே வழி, நம்ம சண்டே ஸ்கூல்ல நாம கால் பண்ணி கூப்பிட்டா அவர் வந்து உனக்கு பதில் சொல்லுவாரு. கால் பண்ணலாமா? ஓகே பிங்கி, கால் பண்ணுறியா? கால் பண்ணு பிங்கி. ஓகே, நான் கால் பண்ணனா இந்த பசங்க எல்லாம் கையை கட்டி நேரா உட்காருவாங்களா? கண்டிப்பா உட்காருவாங்க பிங்கி. பாரு, நீ வேணுமனா சைலண்டா உட்காந்து, அதோ ஃபர்ஸ்ட் ரோ பாரு, அழகா கை கட்டி அமைதியாயிட்டாங்க பாரு. பின்னாடி ரோ கேர்ள் மட்டும் தான் வந்து கையே கட்டல. ஹலோ, என்ன எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அண்ணா வந்தாரு. உங்க எல்லாரையும் ஒன்னா பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் இந்த காகமும் நம்ம ஜானியும் ரொம்ப ரொம்ப வருத்தமா பேசுற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அண்ணே இந்த காக்கா அது கருப்பா இருக்கு, அது ஒண்ணுத்துக்கு உதவாது, யாரும் அது பொருட்டா நினைக்க மாட்டாங்க. அப்படியா நினைக்குது காக்கா? அப்படின்னு நினைக்குதுனே. ஐயோ, இந்த 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 காக்காவுக்கு நம்ம ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ காக்கா, எங்களுக்கு தான் நீ ஒரு ஹாய் சொல்லுங்களேன். ஹாய் ஹாய். ரொம்ப வருத்தமா இருக்கு போல அது இல்ல காக்கா? சரியா? சரி, என்ன காக்கா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அண்ணே, என்ன எல்லாருமே காக்கா காக்கான்னு கூப்பிடுறாங்கண்ணே. காக்கான்னு கூப்பிடுறாங்களா? அது மட்டும் இல்லண்ணே, எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தா கருப்பாகிறேன்னு கிண்டல் பண்றாங்கண்ணே. கிண்டல் பண்றாங்களா? அது மட்டும் இல்லண்ணே, சாப்பாடு கொடுத்தா தூக்கி போடுறாங்கண்ணே. சாப்பாடு கூட தூக்கி போடுறாங்களா? சரி நல்ல கவனி. இங்க யாரும் கலர்ல உயர்ந்தவங்க இல்ல, தாழ்ந்தவங்க இல்ல. அதே போல உருவத்துல யாரும் இங்க உயர்ந்தவங்க இல்ல, தாழ்ந்தவங்க இல்ல. நாம் எல்லாருமே தேவனுடைய படைப்பு. சரியா? பைபிள்ல காகத்தை ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய எலியாவை போஷிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்காரு. உனக்கு தெரியுமா? காக்காவை கடவுள் பயன்படுத்தினாரா? ஆமாப்பா. என்னென்ன சொல்றீங்க? நான் பொய் சொல்லல. நீ நினைக்கிற நான் கருப்பா இருக்கிறேன், என்னை யாரும் டேக் கேர் பண்ணல, எனக்கு யாரும் நல்லா சமைச்சு கொடுக்கல அப்படிலாம் நீ நினைக்கிற, ரைட்டா? ஆமாண்ணே. ஆனா
உன்னையும் கூட கடவுள் தான் உண்டாக்கி இருக்கிறார், சரியா? ஆனா அந்த ஆண்டவர் யாரையும் உயர்வாகவோ தாழ்வாகவோ பாக்குறது இல்ல, எல்லார் மேலயும் அன்புள்ளவராய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார் சொல்லு பார்க்கலாம்? அன்புள்ளவரா இருக்காரு. எல்லாரையும் என்ன பண்றாரு? நேசிக்கிறார். நான் ஜானி, உனக்கு என்ன பிரச்சனை ஜானி? நீ கூட காக்கா கூட சேர்ந்துட்டு ரொம்ப வருத்தமா பேசுற. ஆமாண்ணே. என்னாச்சு? எனக்கும் எங்க வீட்ல என்ன வந்து ரொம்ப கொஞ்சம் சத்தமா தான் பேசுங்களா ஜானி? அண்ணே, எனக்கும் எங்க வீட்ல வந்து பிரியாரிட்டியே கொடுக்க மாட்டாங்கண்ணே. பிரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்களா? ஆமாண்ணே. எங்க அக்காக்கு தான் எதெல்லாம் எங்க அக்காக்கு தான் செய்றாங்க. அக்காக்கு செய்றாங்களா? ஆமாண்ணே. சரி, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னையும் அந்த காக்கா மாதிரி தானே ரொம்ப ட்ரீட் பண்றாங்க, ரொம்ப ட்ரீட் பண்றாங்கண்ணே. சரி சரி, அப்படிலாம் நினைக்காத, சரியா? உன்னை அப்படி யாரும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நாம எல்லாரும் தேவனுடைய அன்புள்ள பிள்ளைகள். ஆமா தானே தம்பி தங்கச்சி? நம்மள யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய அன்புள்ள பிள்ளைகள். இங்க பாரு, ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் தாழ்வா நினைக்கவே மாட்டார், சரியா? உனக்குள்ள எழும்புற ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை. பாரு, சிங்கத்தை கடவுள் தான் படைச்சாரு, ஆனா அது மனிதர்கள் மாதிரி கிடையாது, ரைட்டா இல்லீங்களா? ஆனா கிளியையும் ஆண்டவர் தான் படைச்சார், ரைட்டா? ஆனா அது காகம் மாதிரி கிடையாது. அப்போ ஒவ்வொரு படைப்புக்கும் கடவுள் விசேஷித்த தன்மை கொடுத்திருக்கிறாங்க. உனக்கு புரியுதா? புரியுதுண்ணே, புரியுது. எல்லாத்த காட்டிலும் மனுஷங்கள் மீது கடவுள் ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள தேவனா இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? புரியுதுண்ணே. நீங்க உங்களை தாழ்வா யோசிக்கவே கூடாது, சரியா? ஓகே. எப்பெல்லாம் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வருதோ அப்பெல்லாம் நீங்க நினைக்கணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நினைக்கணும். ஓகேவா? ஓகேண்ணே. எப்பெல்லாம் தாழ்வு மனப்பான்மை வரும் பிங்கி உனக்கு? நான் சரியா படிக்கலனா, சரியா படிக்காத பொழுது, அப்புறம் எனக்கு நல்ல Dress இல்லனா, நல்ல Dress நல்ல இல்லனா, ஓகே, அப்புறம் என்னால சரியா வசனம் சொல்ல முடியலனா, படிச்ச வசனம் மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியலனால உங்களுக்கு அப்படி நினைக்குதா? ஆமாண்ணே. VBSல கூட என்னால சரியா டான்ஸ் ஆட முடியலனே. சரியா டான்ஸ் ஆட முடியலையா? ஆமா, அப்பலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குனே. ரொம்ப மனசு கஷ்டமாச்சா? ஆமா ஆமாண்ணே. சரி சரி சரி, நீ சொல்லு ஜானி, உனக்கு எப்பெல்லாம் தாழ்வு மனப்பான்மையா இருக்கு? அண்ணே, இப்ப கூட பிங்கி என்கிட்ட வசனம் கேட்டுச்சுனே. சரி, என்னால அந்த வசனம் கூட சொல்ல முடியலண்ணே. வசனம் கூட சொல்ல கஷ்டமாயிடுச்சுண்ணே. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீ கிளியாரு அல்லது காகமாறு, சிங்கமாயிரு, இல்ல நீ மனிதர்களா இரு, ஜானி மாதிரியோ பிங்கி மாதிரியோ இரு, இல்ல இங்க இருக்கிற தம்பி தங்கச்சி மாதிரி கூட இரு. ஆனா நீ தாழ்வு மனப்பான்மையா நீ நினைக்கிற நேரத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, கடவுள் உன்னை ரொம்ப 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 நேசிக்கிறார். எல்லாத்தையும் நீங்க 3 பேர் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் இயேசு என்ன ரொம்ப 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 நேசிக்கிறார். நீ எப்படி இருந்தாலும் அவர் உனக்கு என்ன பண்ணுவாரு? நேசிப்பாரு, உதவி செய்வார், சரியா? நீங்க உங்க தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வர ஆண்டவர் இயேசுப்பா என்ன பண்ணுவார்? உங்களுக்கு உதவி செய்வார். காகம், உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுனே. என்ன புரிஞ்சுது? நான் என்னையே ரொம்ப தாழ்வா நினைக்க கூடாதுன்னு புரிஞ்சிச்சுனே. நிச்சயமாவா? ஏடா, நீங்க ஒரு ஸ்டோரி சொன்னீங்கல்ல. என்ன ஸ்டோரி சொன்ன? இந்த எலியான் ஒருத்தர் கிட்ட கடவுள் சாப்பாடு கொடுக்கிறதுக்கு என் ஃபேமிலில ஒருத்தரை பயன்படுத்தினாரு சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா, அப்பவே எனக்கு புரிஞ்சிச்சுனே. நிச்சயமாவா? கடவுள் என்னையும் ரொம்ப ஸ்பெஷலா படைச்சிருக்காருன்னு. சரி சரி, அப்போ நீங்க இனி அப்படி நினைக்கவே மாட்டீங்க, ரைட்டா? ஆமாடே. சரி, நீங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? நம்மளை யாரும் உயர்வாவோ தாழ்வாவோ நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சிலர் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரா இருப்பாங்க, ரைட்? சிலர் ஸ்போர்ட்ஸ்ல கெட்டிக்காரா இருப்பாங்க. சிலருக்கு ஒவ்வொரு தாளந்த கடவுள் தந்திருக்கிறார். ஆகவே நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மைய இந்த VBSல நம்ம களைஞ்சிடுவோம். ஒருவேளை அப்படிப்பட்ட குணங்கள், தாழ்வு மனப்பான்மை அடிக்கடிக்கு நம்ம மனசுக்குள்ள வரும் அப்படின்னா, நீங்க பவுல் சொன்னது போல என்ன சொல்லணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? எல்லாம் சேர்ந்து ஒரு முறை சொல்லிடுமா தம்பி தங்கச்சி? யாருப்பா நீங்க சொல்லுங்க. பாய்ஸ் சொல்லுவாங்களா கேர்ள்ஸ் சொல்லுவாங்களா? பாய்ஸ் தானா? ஆமாண்ணே. நீ கேர்ள்ஸா பாய்ஸ் சொல்லுவாங்க சொல்றீங்களாப்பா? சரி, செக் பண்ணிடலாமா? சொல்லுங்க. என்னை கேர்ள்ஸ் தான்பா அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல பாத்தலாம் பாய்ஸ் எப்படி சொல்றாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு
என்ன உண்டு? பலன் உண்டு. பாரு, உனக்கு படிப்பு கம்மியா வருது, மனப்பாடம் பண்ண முடியல, இல்ல எனக்கு ஞானம் இல்ல, நான் நல்ல அழகு இல்ல, கலர் இல்ல, ஹைட் இல்ல, குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், என்னை விட எங்க தம்பி அக்கா ரொம்ப பெட்டரு அப்படின்னு எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்ப நீங்க என்ன சொல்லணும்? கடவுள் அவங்கள அப்படி படைச்சிருக்கிறாரு, என்ன இப்படி படைச்சிருக்கிறாரு. ஏன் என்னுடைய வீக்னஸ்ல நான் ஓவர் கம் பண்ண ஆண்டவர் இயேசு எனக்கு என்ன பண்ணுவாரு? உதவி செய்வாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எங்கடா இந்த பிள்ளைங்க சொல்லவே மாட்டாங்களே, எல்லாவற்றையும் செய்ய. சரி, அப்ப நீங்க இப்படி இருப்பீங்களா? இப்போ இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க இந்த அகாடமிக் இயர்ல நியூ இயர் நமக்கு ஜூன் மாசம் ஆரம்பிக்கும் போது ரைட்டா வேற கிளாஸ் போவீங்க, வேற நியூ மிஸ்ஸ பாப்பீங்க, நியூ ஃப்ரெண்ட்ஸ பாப்பீங்க, ஒரு சிலர்லாம் வேற ஸ்கூல் போவீங்க. அங்க போய் நீங்க லோன்லியா நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? கூட இருப்பார். உங்களை சிறப்பா நீங்க வருவதற்கு கடவுள் உதவி செய்வார். இது பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பெரியவர்களுக்கு கூட தான். இங்க நிறைய பிள்ளைகள் நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது என் பிள்ளை பண்ண முடியலையே, என் பொண்ணு பண்ண முடியலன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அப்படி நீங்க உங்களை தாழ்த்தி அல்லது உங்க பிள்ளைக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி நீங்க நினைக்க வேண்டாம். உங்க பிள்ளைகளை நீங்க ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, இயேசுப்பா என் பிள்ளைய பலப்படுத்துங்க, அவங்க இன்னும் சிறப்பா வருவதற்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை கேட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் இயேசு நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிதானே பிங்கி ஜானி? சரி, நம்ம எல்லாரும் அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு போயிடலாமா? ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? ஜெபம்னா என்ன பண்ணோம் பிங்கி? முட்டி போடணும். கண்ணை மூடணுமா? முட்டி நீ சொல்லாமே நிறைய பிள்ளை பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் போடுறாங்கடா, உங்களை மாதிரியே ரொம்ப நல்ல பிள்ளைகளா இருக்காங்க போல. அப்ப அவங்க எல்லாம் சேர்த்து ஜெபம் பண்ணிடலாமா? ஓகே, கண்ணை முடிக்கலாம். ஒருவேளை நமக்குள்ள இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குமானா குட்டி பிள்ளைகளா கை கூப்பணும். டோன்ட் see here and there and close your eyes. உங்க கையை அப்படி மூடிக்கலாம். கை கூப்பி நம்ம ஆண்டவர் இயேசுவை நோக்கி நம்ம ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ள ஏதேனும் தாழ்வு மனப்பான்மை அல்லது குறைவு, என்னால் இது முடியாது, சாத்தியப்படாது அப்படின்னு எண்ணங்கள் இருக்குமானா இன்னைக்கு அப்பா கிட்ட சொல்ல போறோம். ஆண்டவரே, நீர் என்னை அழகாய் நேர்த்தியா படைச்சிருக்கீங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா நீங்க உண்டாக்கியிருக்கீங்க, என்ன உமக்கு பிடிச்சது போல உண்டாக்கிக்க. ஆண்டவரே, என்னிலே இருக்கிற பலவீனங்கள் குறைவுகள் எல்லாம் உம்முடைய கரத்துல தர. பவுல் அடிகால் சொன்ன வசனத்தை நான் சொல்றேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்ற, என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நீங்க மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன்.